உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் வந்தபோது தாவீது என்ன செய்கிறான்? ஜெபம் செய்தான். சுற்றிலும் ஆபத்து இருந்தது. உள்ளுக்குள்ளே தாவீது என்ன செய்தான்? ஜெபம் செய்தான். இது எதை காட்டுகிறது? தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தாவீது தன் திறமையை நம்பவில்லை, ஆனால் தாவீது தன்னுடைய தேவனை நம்பினான். காரணம் என்னவென்றால், தாவீது தனக்கிருந்த எல்லா பலத்தை காட்டிலும் தாவீதுக்குள்ளிருந்த இருதயத்தின் பலன் அதிகம். அந்த இருதய பலனுக்கான ஆதாரம் என்னவென்றால், வாருங்கள் வாசிக்கலாம். 59ஆம் சங்கீதம் 9வது வசனம். தாவீது சொல்றான், வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், உமக்கு காத்திருப்பேன். தேவனே, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்கிறான். யாருங்க? தாவீதை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி என்ன? தாவீது ஒரு யுத்த வீரன், தாவீது ஒரு பலசாலி, தாவீது ஒரு காரிய சமர்த்தன். தாவீது அந்த சிறிய கவனை கொண்டு கோலியாத்தியை முறியடித்தவன் என்று உலகமே சொல்லுகின்றது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில எதை சாதித்தாலும், கோலியாத்தை ஒற்றை அடியில் வீழ்த்தினாலும், சிங்கத்தை தன் 2 கைகளால் பீரிட்டு போட்டாலும், அதேபோல் கரடியை கொன்று போட்டாலும், பெலிஸ்தரை 200 பேரை முறியடித்து போட்டாலும், ஒரு காலம் கூட தாவீது அது தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய திறமையினால் என்று நினைக்கவில்லை. எப்பொழுது தாவீது வெற்றியை சாதித்தாலும், இந்த வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என் தேவன், என்னுடைய தேவனின் வல்லமையால் தான் சாத்தியம், என் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினால் சாத்தியம். சகோதரனே, சகோதரியே, இன்று உனக்கு இருக்கிற அது எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமா? பிரதர், நான் எப்போது நல்ல புரோட்டீன் தான் சாப்பிடுவேன். எப்படி? புரோட்டீன் ஃபுட்டா? அமெரிக்கர்கள் சாதாரணமாக சாப்பிடுறதே புரோட்டீன் ஃபுட் தான். போய் பாருங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வியாதி இருக்குன்னு. ஹெல்த் விஷயத்தில் நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேங்க. அப்படியா? அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறியா? சதீஷ்குமாருக்கு ஒரு டயட்டீஷியன் இருப்பார். அவர் நேர்த்தியாக எப்போ என்ன சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும், அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கணும், லஞ்ச் என்ன சாப்பிடணும், எவ்வளோ கேலரிஸ் இருக்கணும், ஸோ ஒவ்வொரு நேரத்துலையும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், இதெல்லாம் சொல்ல ஒரு டயட்டீஷியன் இருப்பார். அந்த டயட் அடிப்படையில் சமைச்சு கொடுப்பாங்க. அதே போல் சதீஷ்குமாருக்கு ஒரு பியூட்டிஷியன் கூட இருப்பாங்க. என்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடணும், எந்த சூட்டு போடணும், எந்த ஷர்ட்டு போடணும். இன்னும் சதீஷ்குமாருக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் இருப்பார். அவர் எப்பவும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னும் இப்படி என்னென்ன சொல்லலாம், அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு சதீஷ்குமார் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எந்த டயட்டீஷியனும் இல்லைங்க. இன்னைக்கு சதீஷ்குமார் ஒரு ட்ரெஸ் போட்டுங்க முன்னால் வந்து நிற்கிறேன்னா எந்த நபரும் என் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு சதீஷ்குமார் இதனுடைய மகா கிருபையினால் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஃபிட்னஸ் ஷோ, அப்புறம் வேற என்ன, அல்லது ஜிம்மோ. ஒரு 1 வீக் பேக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஜிம்முக்கு எங்கேயாவது போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு கூட நினைக்கிறேன். எப்பத்துல இருந்துங்க? கடந்த ஒரு 1 வீக் 10 டேஸில் இருந்து. இந்த சதீஷ்குமாருக்கு இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய மகா கிருபையினால்தான். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அது தேவனுடைய மகா கிருபையினால்தான். ஸோ கர்வப்படக்கூடாது. இன்னைக்கு உன்னுடைய ஆரோக்கியத்தை நினைச்சு பெருமைப்பட்டுக்காத. இன்னைக்கு உனக்கு இருக்கிற அதிகாரத்துக்காக பெருமைப்படாத. இன்னைக்கு உனக்கு, அதாவது உன்னுடைய உருவத்தை அழக நினைச்சு பெருமைப்படாத. அல்லது இன்னைக்கு உனக்கு இருக்கிற சொத்து சுகத்தை நினைச்சு பெருமைப்படாத. எவைகளை நீ பெற்றிருக்கின்றாயோ அது தேவன் நமக்கும் உனக்கும் எனக்கும் அருளி இருக்கிற பிச்சை. தாவீதுக்கு அந்த உண்மை நல்லா தெரியும். ஒரு காலத்துல தாவீதுன்னா இவங்க எல்லாரும் பயந்து சாவாங்க, தாவீதுனால நடுங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே தாவீதுக்கு எதிராக தைரியமா நிற்கிறாங்க. உண்மையில ஒருவேளை தாவீது இவங்களை எதிர்த்து நின்னா இவங்க ஒருத்தராலே அது நிற்க முடியுமா? நிற்கவே முடியாதுங்க. தாவீதுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த சவுல் தாவீது இடத்துல சொல்லுவான், நீ போய் ஒரு 100 பெலிஸ்தரை கொன்னுட்டு வா அப்படின்னு அனுப்புனான். காரணமே இல்லாம தாவீதை அனுப்பி வச்சான். அப்போ தாவீது யுத்தத்துக்கு போய் 100 பேர் இல்லைங்க, ஒரு 200 பேரை முறியடிச்சுட்டு வந்துட்டான். அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் முன்னால போய்
அதாவது தாவீதனுடைய பலத்தை பத்தி உங்களோட பகிர விரும்புகிறேன். அவனை கொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி நடந்தது. 1 சாமுவேல் 18:25. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலின் எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி 100 பேரை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீதை சவுல் அனுப்பி வைக்கிறான். காரணம் என்னன்னா, பெலிஸ்தர்கள் தாவீதை கொன்னு போட்டுருவாங்க. அப்படியாவது இந்த தாவீது கதை முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனா தாவீது போய் எத்தனை பேரை கொன்னா? 200 பேரை கொன்னுட்டு வந்துட்டான். தாவீது சாதாரணமான ஆள் இல்லைங்க. யுத்த வீரன் என்பதை புரிஞ்சுக்கணும். பயமில்லாதவன் என்பதும் நிஜம். அப்பேற்பட்ட தாவீத சவுல் என்ன பண்றான் கவனிங்க. வேதனைப்படுத்துறான். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மள சில பேர் கூட அழ வைக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். வாழ்க்கையின் மீதே விரக்தி ஏற்படுகிற அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பாகம் என்பதை மறந்துடக்கூடாது. தாவீதுக்கு எதிராக எழும்பினவர்கள் சத்துருக்கள் அல்ல, உண்மையில ரொம்ப பழக்கமானவங்க. தாவீதின் உயிருக்கு நோவை கொண்டு வந்தவர்கள் பகைஞர்கள் அல்ல, அப்புறம் யாரு? பணி செய்தவர்கள், அவனோட கூட பணி செய்தவர்கள். தாவீதை மிகவும் பாடுபடுத்துகிறார்கள், பயத்தை உண்டாக்குகிறார்கள். யாருங்க? தன்னை ஒரு காலத்தில் புகழ்ந்தவர்கள். தாவீதின் உயிரெடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். யாருங்க? தாவீதை நேசித்தவர்கள். எப்படி தாவீதை வேதனைப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள் என்பதை ஜாக்கிரதையா பார்த்தா தாவீதே சொல்றான், அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஊளையிட்டு கொண்டிருக்கிற நாய்கள். இன்னைக்கு நம்ம மத்தியிலும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஊளையிடுகிற நாய்கள். ஒரு நாள் ஒரு சபையில், இது ரொம்ப காலத்துக்கு முன்னால், ஒரு 25 years பேக், அப்போ நம்முடைய கால்வரி டெம்பிளில் நான் வேற சபைகளுக்கு அப்பப்போ போய் தேவ செய்தி கொடுத்து வருவேன். அந்த சபைக்கு போயிருக்கிறேன். அந்த சபையில் அப்பப்போ பயங்கரமான அரசியல், ஒருத்தர் எதிர்க்கிறது, தகராறு பண்ணதெல்லாம் சகஜம். ஒரு ஆண்டி கொஞ்சம் பயத்தோடு இருந்தாங்க. அதாவது அந்த ஆண்டி ஒரு கமிட்டியாருக்கு சம்மந்தப்பட்ட ஆண்டி. அவங்களுக்கு எதிராக இருக்கிற கமிட்டியார் இவங்களை திட்டுவாங்க, இவங்க அவங்கள திட்டுவாங்க. இதுதான் சகஜமாக நடக்கிற விஷயம். ஆனால் குறிப்பிட்ட நாளில் அந்த ஆண்டி ரொம்ப ஒரு பயத்தோடு இருந்தாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த எதிர் கமிட்டியில் இருக்கிறவங்க யாரோட மனைவியோ இவங்கள நல்லா திட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டிக்கு கொஞ்சம் ஏதாவது ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு, என்ன ஆண்டி இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க திரும்பி எதுவும் பேசலை. அவங்களுக்கு ஏதாவது 4 வார்த்தை ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு நினச்ச ஆண்டி, நீங்கள் பயப்படாதீங்க, நாய்களோட வேலை இது ஊழையிடுறது தான். அந்த நாய் எப்படி ஊழையிட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சிங்கம் மாதிரி முன்னேறி போய்கிட்டு இருக்கணுமே தவிர, அல்லது யானை மாதிரி முன்னால் போகணுமே தவிர, இப்படி பயந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே, தேங்க்ஸ் தம்பி அப்படின்னாங்க. பரவாயில்ல, இந்த ஆண்டிக்கு ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 4 அடி முன்னால் நடந்தபோது அங்கே எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஆண்டி இன்னைக்கு ரொம்ப டல்லாக ரொம்ப பயத்தோடு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிரதர் சொன்னார், இப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மாவை திட்டிட்டு போனாருன்னு. யாருங்க திட்டுனது? யாரு அப்படின்னா? நான் யாரு? இது ஒருவேளை அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன உயிரோட விடுவாரா? ஸோ அவங்கள திட்டிட்டு போயிருக்கிறது யாருன்னா அவங்க வீட்டுக்காரர் தான். ஆனால் நான் போய் என்ன பண்ண, கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சி, ஆண்டி நாய்களோட வேலை ஊழையிடுறது தான்னுட்டேன். அப்போ இந்த ஆண்டியை கவனிங்களேன், தேங்க்ஸ் தம்பி அப்படின்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரரை சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். நண்பர் சகோதர சகோதரிகளே, என்னுடைய கேள்வி, சாதாரணமாக உங்களை கஷ்டப்படுத்துறது யாரு? உங்கள் கணவரா, அல்லது உங்கள் மனைவியா, உங்கள் மாமியாரா, மருமகளா? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த தாவீதை மிகவும் வேதனைக்குட்படுத்துவதற்கு சவுல் பயன்படுத்தின ஆயுதம், சவுலால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் வெளியாட்கள் இல்லைங்க, தாவீதுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இது சாதாரணம்தான், சகஜம்தான். எனவே தயவு செய்து, ஒருவேளை உங்க கணவராலோ அல்லது மனைவியாலோ, உங்க மாமியாராலோ அல்லது மருமகளாலோ அல்லது பிள்ளைகளாலோ நீ காயப்படுத்தப்படுகிறாய் என்றால், நீ பகைக்க வேண்டியது இவங்கள இல்லை, நீ பகைக்க வேண்டியது யார? இவர்களுக்கு பின்னால் இருந்து இவர்களை பயன்படுத்துகிற சாத்தானைத்தான்.
சாத்தானே, நீ என் கணவனை பயன்படுத்தி என்னை திட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. உன்னை நான் என் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தாவீது அன்னைக்கு என்ன செஞ்சான் கவனிங்க. தேவனே, கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம், நீர்தான் எனக்கு பலம். இந்த பலவீனத்திலே, இந்த அபாய சூழ்நிலையிலே எனக்கு அடைக்கலம் நீர்தான். என் வல்லமையுள்ள தேவனே, உமக்காக, தேவனே, உமக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். நல்ல கவனிங்க, உமக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். அதைத்தாங்க நாம செய்யணும். ஆண்டவரே, உமக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே, நீர் அருள் செய்கிற விடுதலைக்காக நான் காத்திருப்பேன். சோ அதைத்தான் நாம செய்யணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு நாள் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற தேவ பக்தன் நிறைய பேருக்கு பேப்டிசம் கொடுத்து கொண்டிருந்த போது, எங்க ஆப்பிரிக்க கண்டத்துல நரமாம்சம் தின்போர் மத்தியில போய் அந்த மக்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவித்த போது நரமாமிசம் சாப்பிடுகிற அந்த மக்கள் மாறினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பேப்டிசம் கொடுத்த போது ஒருத்தரா சாட்சியும் சொன்னாங்க. அப்படி சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தவர்களில் அந்த கூட்டத்திற்கு அல்லது அந்த பகுதிக்கு அதிபதி சாட்சி சொல்றாரு. அந்த தலைவன் சொன்ன சாட்சி என்னன்னா, இந்த பகுதிக்கு இந்த ஊழியக்காரர் வந்தப்போ இவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியாது, ஏன் வந்தாரோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடு இருக்கிற எல்லோருமே கூட ஒரு நாள் ராத்திரி கூட்டமா இவர் இருந்த வீட்டை சுத்தி வளைச்சோம். அப்படி வளைச்சு வீட்டுக்குள்ள போய் இவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான், முயற்சியோட தான் அங்க போனோம். ஆனா நாங்களும் நிறைய பேர் ஒரு பெரிய கூட்டமா அந்த இவருடைய டென்ட் பக்கத்துல வந்தோம். ஆனா எங்களால முடியவே இல்லைங்க. ஏன் எங்களால முடியலன்னா, இவருடைய கூடாரத்தை சுத்தி பெரிய பெரிய பட்டயங்களோடு கூட தேவ தூதர்கள் கூடாரத்தை சுற்றி காவல் இருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது, அந்த தேவதூதர்களை பார்த்தபோது, மகிமையை நாங்கள் பார்த்தபோது, அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்களை பார்த்தபோது எங்களால அந்த கூடாரத்துக்கிட்ட நெருங்க முடியல. அந்த நாளிலே என் உள்ளத்துல இவரை குறித்த அந்த அபிப்பிராயம், இவர் சாதாரணமானவர் அல்ல, தேவ தூதர்களே வந்து இவருக்கு பாதுகாவலா இருக்கிறார்கள் என்றால் கட்டாயம் அந்த ஆளு சாதாரண மனுஷன் இல்ல. அவரை பகைக்க வேண்டும், பழிதீர்க்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் மாறி நல்ல அபிப்பிராயம் வந்தது. அதற்கு பிறகு இவர் கொடுக்கிற தேவ செய்திகளை எல்லாம் கேட்டதனால் இன்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன சொன்னார் என்றால், அன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு தெரியும், என்னை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வந்ததும் எனக்கு தெரியும். ஆனால் கூட்டமாய் கூடி வந்த நீங்கள் ஏன் சடனா திரும்பி போயிட்டீங்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நீங்க வந்த நேரத்துல நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர், இந்த பகுதிக்கு எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அவங்கள கொண்டு போட்டுறாங்க, கொல்வது மாத்திரமல்ல அவங்கள சாப்பிட்டுறாங்க. ஆனால் இந்த பகுதிக்கு நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர். நான் உயிரோடு இருந்தால் உம்முடைய அன்பை குறித்த சுவிசேஷத்தை இவர்களுக்கு அறிவிப்பேன். ஒருவேளை இன்று இவர்களை என்னை கொன்றுவிட்டால் இவர்கள் ரட்சிக்கப்படுவது சாத்தியமல்ல. ஆண்டவரே, இவர்களுக்காக எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க, என் கூடாரத்தை சுற்றி நீங்க பாதுகாவல் வைங்க என்று நான் அந்த ராத்திரியிலே ஜெபித்தேன் என்றார். வீட்டை சுத்தி பெரிய ஆபத்து இருக்கு. வீட்டுக்கு உள்ள டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் செய்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? என் உத்தியோகத்தை சுத்தி பெரிய ஆபத்து இருக்கு, என் வீட்டை சுத்தி ஆபத்து இருக்கு, இன்னைக்கு என்னுடைய ஆரோக்கியம் ஆபத்தில் இருக்கு, என்னுடைய பொருளாதார நிலைக்கு ஆபத்து வந்திருக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அப்படி எது இன்று உன் வாழ்க்கையில் ஆபத்தாக இருக்கிறது? எதை கண்டு நீ பயப்படுகிறாய்? எதை கண்டு நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? எவைகளை கண்டு இன்று வாழ்க்கையின் மீது விரக்தி உண்டாகும்படி வாழ்கிறாய் என்பதை யோசித்துப்பார். அது எப்பேற்பட்டதா எதுவாயிருந்தாலும் நீ ஜெபிப்பாய் என்றால் தேவன் அற்புதம் செய்வார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆபத்துக்குள் சிக்கினார். அவருடைய கூடாரத்துக்கு ஆபத்து, அவருடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து, அவருடைய ஊழியத்துக்கு ஆபத்து. உடனே என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். தேவன் மௌனமா இருந்தாராங்க? இல்லையே. என்ன செய்தார்? தம்முடைய தூதர்களையே அனுப்பி டேவிட் லிவிங்ஸ்டனை காப்பாற்றினார். அதே விதத்திலே தாவீதையும் கூட எவ்வளவு அற்புதமாய் தேவன் காப்பாற்றினார். 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தாவீது எப்படி காப்பாற்றப்பட்டான் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி நமக்கு மிகவும் பழக்கமானவர்களே
நம்மை பெரிதும் புகழ்ந்தவர்களே, நம்மிடத்திலே அன்பு பெற்றவர்களே, அன்பை காட்டுகிறவர்களே, திடீரென்று அவர்கள் வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்துகிற போது தயவு செஞ்சு கலங்கிடாதீங்க, கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு சோர்ந்து போயிடாதீங்க. இது சாதாரணமா சாத்தான் செய்கிற வேலைதான், சதித்திட்டம்தான். ஆபத்துக்குள் தள்ளுவதற்கு, உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறான். எல்லாத்துக்கும் மத்தியில தாவீது ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டான். என்னவென்றால், என்னை சுற்றி சத்துருக்கள் வந்து என்னை வளைத்து கொண்டாலும் சரி, தேவன் என்னை ரட்சித்து விடுவார். உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருந்தாலும், எவ்வளவு தீங்கு சூழ்ந்திருந்தாலும், பயம் இருந்தாலும், நீ செய்கிற ஜெபத்தின் மூலமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். உன்னை அவரால் ரட்சிக்க முடியும், உன்னை தப்புவிக்க முடியும், உன்னை சொஸ்தமாக்க முடியும், உன்னை விடுவிக்க முடியும், உன் கண்ணீரை எல்லாவற்றையும் துடைத்து ஆனந்தமாய் மாற்ற முடியும். தாவீதின் வாழ்க்கையில் என்ன செய்தாரோ அதே உன் வாழ்க்கையிலும் கூட தேவனால் செய்ய முடியும். தாவீதின் ஆபத்தை குறித்து, தாவீதினுடைய மன்றாட்டுதலை குறித்து, உயிருக்கு வந்த ஆபத்தை குறித்து பார்த்தோம் அல்லவா? தாவீதுடைய தீர்க்க தரிசனம் 9வது வசனம், தேவனே, வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். எனக்கெதிராய் வந்து காத்திருக்கிறவர்களுக்கு சம்பவிக்கிறவைகளை தேவன் எனக்கு காண்பிப்பார். என்ன சொல்ற, நல்ல கவனிங்க. நான் ஜெபித்தேன், உடனே என் தேவன் என்னை சந்தித்தார். நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய தேவன் நம்மை சந்திப்பார். கொண்டு போ, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தேவனிடத்துல கொண்டு போ. உன் பாடுகளை அவரிடத்துல கொண்டு போ. உன் வேதனையை தேவ சந்நிதிக்கு கொண்டு போ. உன் வியாதியை தேவ சந்நிதிக்கு கொண்டு போ. என் தேவனுக்கு சமஸ்தமும் சாத்தியம். அதே தாவீது, தேவனே என்னை தப்புவிங்க, தேவனே என்னை எழுப்புங்க, தேவனே என்னை ரட்சிங்க என்று சொன்ன தாவீது என்ன சொல்றான் கவனிங்க. என் தேவனே, வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தேவன் என்னை என் வீட்டிலே சந்தித்தார். தாவீது, நீ தைரியமாறு. உன்னுடைய சத்துருக்களுக்கு நேருகிற கதியை நீயே பாரு என்று தேவனை காட்டினார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்தித்தார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறான். தீர்க்க தரிசனமாய் அவன் உரைக்கிறான். அதோட, அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகி ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. யார் உதடுகளால் தான் காயப்படுத்தப்பட்டானோ, வேதனைப்படுத்தப்பட்டானோ, துக்கப்பட்டானோ, அதற்கு ஏற்றவாறு சிட்சையை விதிங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தனக்கு சுற்றி இருந்து தனக்கு ஆபத்தை உண்டாக்கினவர்களுக்கு நடக்கப் போகிறது என்ன என்பதை தீர்க்க தரிசனம் உரைப்பதை போல உரைக்கிறான். தொடர்ந்து துதிக்கின்றான். எப்படி துதிக்கின்றான்? 16 மற்றும் 17 வசனங்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். தேவனே, என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என்னுடைய தேவனுமாயிருக்கிறார். முதல்ல நாம என்ன பார்த்தோம்? தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும் என்று ஜெபத்தோடு கூட, மன்றாடுதலோடு கூட ஜெப விண்ணப்பத்தை ஆரம்பித்தான். இங்கே பாடி துதித்து தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில அற்புதமான இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உனக்கு எவ்வளவு வேதனை இருந்தாலும், அல்லது வியாதி இருந்தாலும், அல்லது உள்ளத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும், நீ கண்ணீரோடு உண்மையாய் தேவ சந்நிதிக்கு வருவாய் என்றால், கட்டாயம் நீ வந்த நிலையிலேயே, நீ எப்படி வந்தாயோ வந்தது போல, நீ வந்த விதத்திலே அதே வேதனையோடு, அதே பாடுகளோடு, அதே கவலையோடு, அதே கலக்கத்தோடு ஒரு நாளும் கூட தேவன் உன்னை திருப்பி அனுப்பவே மாட்டார். நீ எவ்வளவு கண்ணீரோடு வந்தாலும், எவ்வளவு வேதனையோடு வந்தாலும், எவ்வளவு பாரத்தோடு வந்து தேவ சந்நிதியிலே நீ முழங்கால் படியிட்டால், உன்னுடைய பாரம் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே சொல்வாய் என்றால், தேவன் என்ன செய்வார்?
உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய தோளிலே போட்டுக் கொள்வார். உனக்கும் எனக்கும் நமக்கும் தம்முடைய இளைப்பாறுதலை, சமாதானத்தை அருளிச் செய்வார். எனவே நாம் முழங்கால் படியிடும் போது ரொம்ப பாரத்தோட, கவலையோட சன்னதிக்கு வந்து முழங்கால் படியிடுவோம். ஆனா மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு அமைதி. உங்கள் எத்தனை பேர் அந்த அமைதி, அந்த நிம்மதியை ஜெபத்தில் பெற்றிருக்கீர்கள்? கையெழுத்துங்க. ரைட். அப்ப என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை உங்க தோள் மேல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அரிசி மூட்டைய கொஞ்ச நேரம் தூக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பாரத்தை உங்களால தூக்க முடியல, சுமக்க முடியல, சுமக்கவே முடியல. முதுகு, கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது, உங்களால முடியவே இல்லை, இனிமேல் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற சமயத்துல திடீர்னு யாராவது வந்து அந்த அரிசி மூட்டையை உங்க தோல்ல இருந்து அப்படி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்ப எப்படி இருக்கும்? அப்பாடா, அப்படிதானே? உடனே அந்த பாரம் குறையுதா இல்லையா? அந்த கஷ்டம் குறைஞ்சிடுச்சா இல்லையா? குறைஞ்சிடுச்சு. துக்கத்தோட, வேதனையோட, வியாகுலத்தோட, அல்லது டிப்ரெஷனோடையோ, டிஸ்கரேஜ்மெண்டோடையோ, டிஸப்பாயின்மெண்டோடையோ நீ தேவ சன்னதிக்கு வந்து முழங்கால் படியிட்டா, உன் பாரத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை அறியாமலேயே அந்த பாரம் எல்லாம் காணாம போயிடும், அந்த வேதனை எல்லாம் காணாம போயிடும், பயமெல்லாம் காணாம போயிடும். அப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? என்ன நடந்தது? உங்க பாரம் குறைஞ்சிருச்சா? உங்க சுமையெல்லாம் குறைஞ்சு போச்சா? அதுதானே அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்றீங்க, அப்படித்தானே? என்ன நடக்குது கவனிங்க. நீ உன்னுடைய சின்ன அறையில முழங்கால் படியிட்டு உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்க முடியாமல் தேவனிடத்திலே சொல்லுகிற போது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் அறைக்குள் வந்திருக்கிறார். பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் உன்னிடத்துல வந்து விட்டார். உங்ககிட்ட வர்றது மட்டும் இல்ல, உன் மீது இருக்கிற பாரம், சுமை எல்லாவற்றையும் தம் மீது சுமத்தி கொண்டார். அதனால தானே உனக்கு அந்த இளைப்பாறுதல், அதனால தான் திடீர்னு அந்த நிம்மதி வருது. அதனால தானங்க உங்க இருதயம், அந்த வேதனையோட கூட இருக்கிற அந்த இருதயம், நம்ம தாவீது வாழ்க்கையில பார்த்த முதல்ல அவன் மன்றாடின வேதனையோடு இருந்த அவனுடைய இருதயம், விண்ணப்பம் பண்ணின இருதயம் இப்ப என்னாச்சு பாருங்க? தேவனை துதிக்கிறது. தேவாதி தேவனே என்னை ரட்சிங்க, என்னை காப்பாற்றுங்க என்று விண்ணப்பம் பண்ணின தாவீது, தேவனே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மையே கீர்த்தனம் பண்ணுவேன் என்கிற துதியோடு கூட தன் ஜெபத்தை முடிக்க காரணம் என்னவென்றால், என்னுடைய பாரத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கல்ல, மறைந்திருந்த சத்துருக்கள் எல்லோரையும் என்னை விட்டு அகற்றி போட்டு விட்டீரே, என்னை ரட்சித்து விட்டீரே, என்னை காப்பாற்றி விட்டீரே, எனவே உம்மையே துதிப்பேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபத்தோடு கூட நீ எவைகளை எல்லாம் ஆரம்பிக்கிறாயோ, பாடி துதித்துத்தான் அவைகளை நீ முடிப்பாய். அப்பேற்பட்ட கிருபை உனக்கு வேண்டும் என்றால் வாருங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டமாய் ஆண்டவரே தாவீது செய்த ஜெபத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, தாவீது அபாயத்திலே இருந்தான், உயிருக்கே ஆபத்தான சூழலில் இருந்தான். தாவீது விண்ணப்பம் பண்ணினான், மன்றாடினான், வேண்டுதல் செய்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தான், உம்மை புகழ்ந்தான். மன்றாட்டுகளோடு, விண்ணப்பங்களோடு ஆரம்பித்த அவனுடைய ஜெபம் பாட்டோடு கூட உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை துதித்து முடிக்கிறான். அதற்கு காரணம் அவனுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், உடனே தாவீதை சந்தித்தீர், ஆபத்திலிருந்து விடுவித்தீர். தாவீதை அபிஷேகம் பண்ணின நீர் தாவீதை அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்து ஆளுகை செய்து தன் யாத்திரையை முடிக்கிற வரைக்கும் நீர் தாவீதை கைவிடவில்லை. அதேபோல் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீரோ, என்ன நோக்கத்தை நீர் கொண்டிருக்கிறீரோ, அவைகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் எங்களோடே கூட இருப்பீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எவ்வளவு தீவிரமானதாக இருக்கிற போதும் ஆண்டவர் எங்களுக்கு பயத்தை கொடுக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட இவையெல்லாவற்றிலும் உன்னதர் நீர், இவையெல்லாவற்றை காட்டு மேன்மையானவர் நீர். ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் உண்மையாய் அர்ப்பணித்து நிம்மதியாய் வாழ்கிற வாழ்க்கை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.